மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. நண்பர்களே, இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது தேவாரம், திருஞான சம்பந்த பெருமான் அருளிய தேவாரம். இந்த தேவார பாடலிலிருந்து 2475வது இறைக்கவி. இது ஒரு அற்புதமான இறைக்கவி, ஞானக்கவி. இந்த ஞானக்கவி வழியாக நமக்கு ஒரு அற்புதமான தியான நிலையை எடுத்துரைக்கிறார். தியானம் என்பது என்ன? தியானம் என்பது தவம். தவம் என்பது இறைவனோடு இரண்டர கலப்பது. இந்த இறைவனோடு இரண்டர கலப்பது என்பது இறைநிலையோடு இணைவது. இறைநிலையோடு இணையும் போது நாம் நீராக இணைய வேண்டும். நீராக இணைந்துவிட்டால்தான், நீர் எப்படி ஒரு பொருளோடு சேரும்போது அந்த பொருள்தன்மையை உள்வாங்கிக் கொண்டு அதுவாகவே மாறிவிடுகிறதோ, அதுபோல நாமும் நீராக இருந்து இறைவனோடு இணையும் போது இறைத்தன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இறைத்தன்மை நம்மோடு இணையும் போது நாம் இறைவனாகவே மாறிவிடுகிறோம். அப்பொழுது இறைக்குணம் நம்முள் வந்து விடுகிறது. இறைக்குணம் என்பது என்ன? இறைக்குணம் என்பது அன்பு, கருணை, இரக்கம். இந்த அன்பு, கருணை, இரக்கம் இருக்கும்போதுதான் இறைவன் நமக்கு அனைத்து நிலைகளையும் நம்மை உய்வித்துக் கொண்டிருக்கிறான், வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். எனவே அந்த இறைநிலை அடையும் போது, நாமும் இறைத்தன்மையை அடையும் போது நமக்கு அந்த அன்பு, கருணை, இரக்கம் கிட்டுவதால் நமது எண்ணம் மாறிவிடுகிறது. நமது எண்ணமும் இறைத்தன்மையாகவே மாறிவிட்டது காரணத்தினாலே நாம் நம்முடைய செயல்கள் அனைத்தும் அந்த இறைத்தன்மையோடவே இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த இறைத்தன்மையோடு இயங்கிக் கொண்டிருக்கும் போது நமது வினைகள் தீர்க்கப்படுகிறது. வினைகள் என்பது நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் வினைகள். அந்த செயல்கள் அனைத்தும் நல்ல செயல்களாக மாறும்போது வினைகள் அனைத்தும் நல்ல வினைகளாக மாறிவிடுகிறது. எனவே இந்த வினையை எப்படி தீர்ப்பது, அந்த வினையை தவத்தின் மூலம் எப்படி வினை தீர்க்கப்படுகிறது, அதற்கான நிலைப்பாடு என்ன என்பது பற்றி தான் இந்த கவி இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே திருத்தங்கூர் என்று சொல்லக்கூடிய, அதாவது திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் மார்க்கமாக திருநெல்லிக்காவல் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த திருநெல்லிக்காவல் புகைவண்டி நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியதுதான் இந்த திருத்தங்கூர் என்கின்ற ஒரு ஊர். அந்த ஊரிலே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு சென்று திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார் என்பதாக வரலாறு கூறுகிறது. எனவே இந்த திருத்தங்கூர் என்கின்ற நிலையிலே அடிப்படையாக கொண்டு, தெங்கு என்பது தேங்காய், இந்த தேங்காய் விளையக்கூடிய ஊர் தான் அந்த திருத்தங்கூர். அதிகமாக விளைவிக்கக்கூடிய ஊர். எனவே அந்த திருத்தங்கூர் திருநெல்லிக்காவல் அருகில் இருக்கக்கூடிய ஊர். திருவாரூர் திருத்துறைப்பூண்டி மார்க்கமாக செல்லும் போது இடையிலே இருக்கக்கூடிய திருநெல்லிக்காவல், அதன் அருகில் இருக்கக்கூடியது திருத்தங்கூர். இந்த ஆலயத்தில், அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை பற்றி தேவாரத்திலே 2475வது கவியாக திருஞான சம்பந்த பெருமான் கவியேற்றிருக்கிறார். இது ஒரு இறைக்கவி, ஞானக்கவி. ஞான பெருமக்கள் அனைவருமே தன் நிலை உணர்ந்தார்கள். இறைவனோடு எப்படி கலப்பது என்கின்ற அந்த உத்தியை அறிந்து கொண்டார்கள். அந்த உத்தியை அறிந்து கொண்டு அதன் வழியாகவே நடக்க ஆரம்பித்தார்கள். அவருக்கு கிடைத்தது தியானம். அந்த தியானத்தின் வழியாக பெற்ற மகிழ்வு, பேரின்ப பெருங்களிப்பு. இது ஒரு உணர்நிலை, அனுபவ நிலை. இந்த அனுபவ நிலை உணர்ந்த அவர்கள், நாமும் மனித குலத்திலே, அவரும் மனிதனாக பிறந்து இறைத்தன்மை அடைந்தவர். எனவே நாம் அடைந்த பயன் இந்த உலக மக்கள் அனைவரும் அடைய வேண்டும் என்ற பெரிய நோக்கத்திற்காக இயற்றப்பட்ட இறைக்கவிதான் இந்த தேவாரம். இந்த தேவாரத்திலே இருந்து அழகான அற்புதமான கருத்துக்கள் நிறைய கொட்டி கிடக்கிறது. இந்த கொட்டி கிடக்கும் இந்த அற்புத ஆனந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதன் வழியே நடந்தால் நமக்கும் கிடைப்பது இறைத்தன்மை என்பதை உணர்ந்து கொண்டு, அந்த இறைத்தன்மை வழியாக தியானம் செய்து, அந்த தியானத்தின் வழியாக நம்முடைய வினைகளை எப்படி தீர்ப்பது என்பதுதான் இந்த பாடலின் முக்கிய கருவாக இருக்கிறது நண்பர்களே. எனவே இந்த பாடலை நான் ஒருமுறை வாசித்து விடுகிறேன். பிறகு இந்த பாடலை இசையோடு கேட்போம். கேட்ட பிறகு இதற்கு வரிக்கு வரி உங்களுக்கு நான் ஞான மார்க்க விளக்கம் தர இருக்கிறேன். நான் வழங்குவது பக்தி மார்க்க விளக்கம் அல்ல, ஞான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய தியான நிலையிலே, தவ நிலையிலே ஏற்படக்கூடிய விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள்.
இதுதான் நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கவி, புரை செய் வலுவினை தீர்க்கும் புண்ணியர் விண்ணவர் போற்ற, கரை செய் மால் கடல் நஞ்சை உண்டவர் கருதலர் புறங்கள், இறை செய்து ஆறழல் ஊட்டி உழல்பவர் இடுபலிக்கு எழில் சேர, விரை செய் பூம்பொழில் தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரே. இதுதான் கவி. இந்த கவியை இப்பொழுது நாம் இசையோடு கேட்போம். புரை செய் வல்வினை தீர்க்கும் புண்ணியர் விண்ணவர் போற்ற, கரை செய் மால் கடல் நஞ்சை உண்டவர் கருதலர் புறங்கள், இறை செய்தாரழல் ஊட்டி உழல்பவர் இடுபலிக்கடில் தேயர், விரை செய் பூம்பொழில் தெங்கூர் வெள்ளியம் குன்றமர்ந்தாரே. வெள்ளியம் குன்றமர்ந்தாரே. இசையோடு கேட்டிருப்பீர்கள் இந்த கவியை நண்பர்களே. இப்பொழுது நான் வரிக்கு வரி உங்களுக்கு விளக்கம் மிக முடிந்தவரை சுருக்கமாகவே சொல்லிவிடுகிறேன். முதல் வரியிலே, புரை செய் வலுவினை தீர்க்கும் புண்ணியர் விண்ணவர் போற்று. புரை என்பது உங்களுக்கு தெரியும், நீண்ட நிலைகாலமாக இருக்கக்கூடிய நமது உடலிலே ஒரு புண், ஆறாத புண். இந்த ஆறாத புண்ணை ஆற்ற வேண்டுமென்றால் மருத்துவமனைக்கு செல்கிறோம். நீண்ட நெடிய அந்த மருத்துவ நிலையை எடுத்துக்கொண்டு, சிகிச்சை எடுத்துக்கொண்டு அதன் வழியாக இந்த புரை நீக்கப்படுகிறது. இதுதான் இங்கே கருத்து. புரை என்பது குற்றம் அல்லது ஒரு ஆழ்ந்த புண். இந்த புண் என்று சொல்லக்கூடிய என்ன? வல்வினை. வல்வினை என்பது அந்த புரையோட கூடிய நிலையில் வந்து விடுகிறது. வல்வினை என்பது ஊழ்வினை. இந்த ஊழ்வினை 3 நிலைகளாக ஞானப்பெரு மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம். இந்த சஞ்சிதம் என்பது பழைய வினை. இதுவரை நாம் பிறவி எடுத்திருக்கிறோம். அந்த பிறவி வழியாக பெற்ற நல்ல தீய வினைகள் தான் இங்கே சஞ்சித கர்மம் என்று சொல்லக்கூடிய பழைய வினை. அடுத்து பிராரப்தம். பிராரப்தம் என்பது அந்த பழைய வினைகளில் நல்லது எவ்வளவோ கெட்டது எவ்வளவோ இதை கழித்தால் கிடைக்கக்கூடிய ஈவு, அந்த ஈவு தான் இங்கே அனுபவிக்கப்பட வேண்டிய நிலையில இருக்கக்கூடிய பிராரப்த கர்மம். அடுத்து சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம். ஆகாமியம் என்பது புதுவினை. இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மனிதனாக. இந்த மனிதனாக இருந்து கொண்டிருக்கும் நிலையிலே செய்யக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய அந்த வினைகள் தான் இங்கே புது நிலை. இதுதான் ஊழ்வினை என்பார்கள். இந்த வினையை அனுபவித்து ஆக வேண்டும் என்ற நிலையில் ஏற்படும் போது இந்த வினைகளை தீர்க்கப்பட வேண்டும். எப்படி தீர்ப்பது? தீர்ப்பதற்கு வழிதான் சொல்லுகிறார் புண்ணியர். இந்த வினையை தீர்க்கும் புண்ணியர் யார்? இறைவன். இறைவன் யார்? ஆகாச நிலை. அதுதான் விண்ணவர் போற்ற. விண்ணவர் என்பது ஆகாச நிலையில இருக்கக்கூடிய மிக மிக நுண்ணிய கண்ணுக்கு தெரியாத இறைப்பொருள். இந்த கண்ணுக்கு தெரியாத இறைப்பொருள் தான் பஞ்சபூதங்களை தோற்றுவித்து நிலம் நீர் நெருப்பு காற்று என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த ஆகாச நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த உருவாக்கிய நிலைதான் ஆகாச நிலை. இதற்கு மூலம் ஆகாசம். இந்த ஆகாசம் தான் இறைப்பொருள். இறைப்பொருள் மிக நுண்ணியதாக இருந்தாலும் மிக மிக வலிமை பொருந்தியது. இந்த வலிமை பொருந்திய ஆற்றல் மிகுந்த இந்த ஆகாச பொருள் போற்ற என்றால் அதுதான் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் நமக்கு இந்த வினைப்பொருளை, அதாவது வினையை, புறையோடிய வினையை தீர்க்கக்கூடியது என்கிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கரை செய்யும் ஆள் கடல் நெஞ்சை உண்டவர் கருதலர் புறங்கள். கரை செய் என்பது கரைந்து விட வேண்டும். நாம் இறைவனோடு, நான் சொன்னேன், இறைவனோடு இணைய வேண்டும் என்றால் நீராக மாற வேண்டும். நீராக மாறினால்தான் அந்த இறைப்பொருளோடு இணையக்கூடிய தன்மையாக மாற முடியும். எனவே கரை செய் என்றால் இங்கே கரைந்து விடுதல், இறைவனோடு இணைந்து விடுதல், இறைவனோடு இரண்டர கலந்து கரைதல், அந்த நிலையை ஏற்பட வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் மால் என்பது காற்று. காற்றின் வழியாகத்தான் இதை நாம் அடைய முடியும்.
அந்த காற்று என்பது எப்படி மாறுகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். அடுத்து கடல் நெஞ்சை உண்டவர். கடல் நெஞ்சு என்பது இங்கே குண்டலினி மகாசக்தி. நஞ்சு என்பது அரவம். கடல் என்பது இங்கே சக்கரங்கள். சக்கரங்கள் இருக்கிறது, 7 சக்கரங்கள். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், அநாகதம், விசிக்தி, ஆக்கினை, துரியம் என்று சொல்லக்கூடிய 7 சக்கரங்கள். இதுதான் 7 கடல். இந்த 7 கடலை தாண்டிதான் அங்கே நாம் மேலே செல்ல முடியும். மேலே செல்லும் போது துரிய நிலை தாண்டி இன்னும் நிலை இருக்கிறது, அது பெரிய நிலை. அதை இன்னொரு பதவியில காண இருக்கிறோம். எனவே இந்த நிலையிலே கடல் என்று சொல்லக்கூடியது சக்கரங்கள். நஞ்சு என்பது அரவம். நஞ்சு என்பது பாம்பு. அந்த பாம்பு என்பது குண்டலினி. குண்டலினி என்பது இங்கே பாம்பு என்பது பாம்பு உள்ளே இருப்பதல்ல, பாம்பு போல வளைந்து செல்கிறது. அந்த வளைந்து செல்லும் நிலைதான் இங்கே அரவம் என்று சொல்லப்படுகிறது. திருக்கோயில்ல பாத்தீங்கன்னா மரத்துக்கு கீழே ஒரு பாம்பு வடிவத்திலே ஒரு சிலை வைத்திருப்பார்கள். அந்த சிலை கல்லினால் செதுக்கப்பட்டிருக்கும். அந்த சிலை 8 போன்று இருக்கும். அந்த 8 போன்ற நிலையிலே பாம்பு வளைந்து செல்வது போன்ற ஒரு நிலையை உங்களுக்கு காண்பித்திருப்பார்கள். இது ஒரு ஓமை நிலை, குறியீடு. இந்த குறியீடை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போலத்தான் நமது முதுகுத்தண்டு வழியாக, இந்த சக்கரங்கள் வழியாக மேல் நோக்கி செல்கிறது குண்டலினி மகாசக்தி. உண்டவர் என்றால் கொண்டவர், அதாவது நஞ்சை உண்டவர் என்றால் இந்த குண்டலினி மகாசக்தி உள்ளே இருந்து கொண்டு இயக்க நிலையிலே இருக்கக்கூடிய நிலைதான் இங்கே நஞ்சை உண்டவர். கருதலர் புறங்கள். கருது அலர். கருது என்பது இங்கே எப்பொழுதும் இறைவனைப்போடு இருத்தல். அலர் என்பது மகிழ்வு. இறைவனோடு இருக்கும்போது ஏற்படக்கூடிய மகிழ்வான நிலை. இது தியானம் என்பது நமது உடலை பற்றி கூறுகிறார். அண்டம் பிண்டம். அண்டத்தில் இருப்பதும் இறைவன், பிண்டத்தில் இருப்பதும் இறைவன். எனவே இந்த பிண்ட நிலைதான் இங்கே தியான நிலைதான் இங்கே கூறப்படுகிறது. கருதலர் புறங்கள். புறம் என்பது உடல். உடல் மட்டுமல்ல, முன்புறம், முப்புறம், இப்படி நிறைய இதற்கு பொருள் இருக்கிறது. உடல், அந்த உடலிலே புறம் இருக்கிறது. புறம் என்பது நெற்றிப்புருவம். நெற்றிப்புருவத்திலே இருந்து கொண்டுதான் அந்த ஜோதி, அருட்பெருஞ்சோதி நிலை ஏற்படுகிறது. சுடர் ஒளி விடுகிறது. புறம் என்பது முப்புறம். இந்த முப்புறம் என்பது வடகலை, இடகலை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நிலை. இந்த சுழுமுனை, வடகலை, இடகலை என்று சொல்லக்கூடிய நிலை மால் என்று சொல்லக்கூடிய காற்றிலே வருகிறது. நாம் உயிரிழந்து கொண்டிருக்கிறோம். காற்றை உட்கொடுக்கிறோம், காற்றை உள்வாங்குகிறோம். காற்றை உள்வாங்கும் போது ஏற்படக்கூடிய நிலைதான் உயிர் வாழும் நிலை. இந்த உயிர் வாழும் நிலையை தாண்டி இறைநிலையோடு இணைந்து இந்த பாவத்தை, இந்த வினையை போக்கக்கூடிய நிலை இருக்கிறது அல்லவா? அந்த நிலைதான் வடகலை, இடகலை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நிலை. இது தியான நிலையில் வரக்கூடிய உணர்நிலை. இந்த உணர்நிலை நீங்கள் அனுபவித்தால்தான் தெரியும், பிறர் சொன்னால் தெரியாது. எனவே இந்த உணர்நிலையை உணர வேண்டும் என்றால் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும். தவம் செய்தால்தான் வடகலை, இடகலை, வடகலை என்பது வெப்பமாகவும், சுழுமுனை என்பது குளிராக, சுழுமுனை என்பது நடுநாடியாகவும், இடகலை என்பது குளிராகவும் இருக்கும். வெப்பம், குளிர் இரண்டும் சேர்ந்த நிலை சுழுமுனை. இதுதான் இங்கே வடகலை, இடகலை, சுழுமுனை என்று சொல்லப்படுகிறது நண்பர்களே. இதுதான் இந்த தூய காற்று, இறைக்காற்று நமக்கு உள்வாங்கும் போது, தியானம் ஏற்றும் போது ஏற்படக்கூடிய நிலை. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்கே புறம் என்று சொல்லப்படுகிறது. இறை செய்து ஆறழல் ஊட்டி உழல்பவர். இறை என்பது என்ன? இறை என்பது உணவு. தியானம் செய்ய வேண்டும் என்றால் நாம் ஆற்றலோடு இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்கிறோம்? உணவு உண்கிறோம் அல்லவா? அதுபோல தியானம் மேம்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு இறை உணவு தேவை. அந்த உணவு தான் காற்று. அந்த காற்று தான் வடகலை, இடகலை. அந்த வடகலை, இடகலை தான் அந்த சுழுமுனை. இந்த மூன்றும் இணைந்துதான் இங்கே காற்றாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் தியானத்திற்கான ஒரு இறை. எவ்வளவு அற்புதமான கருத்து பாருங்க. இறை செய்து ஆறழல் ஊட்டி. இங்கே பாருங்க, ஆறு என்பது அந்த சரக்கொன்றை என்பார்கள். சரக்கொன்றை என்பது பொன் நிறம். நெருப்பை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த நெருப்பு எப்படி இருக்குது? பொன் நிறமாக இருக்கிறது. அதுதான் இங்கே ஆர். அழல் என்பது நெருப்பு. இந்த நெருப்பு சுத்த நெருப்பு. சுத்த நெருப்பு என்பது என்ன? சுத்த நெருப்பு என்பது உதாரணம் சொல்கிறேன். 2 சக்கர வாகனத்தை ஓட்டுகிறோம், அதற்கு பெட்ரோல் தேவைப்படுகிறது. விமானம் செல்கிறது, அதற்கும் பெட்ரோல் தேவைப்படுகிறது. 2 சக்கரத்திற்கு அங்கே நாம் செலுத்துகின்ற பெட்ரோல் இருக்கிறத, அது ஒரு வகை. அதே போல விமானத்திற்கு அங்கே செலுத்தப்படும் பெட்ரோல் இன்னொரு வகை. அது மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட நிலை. இது சாதாரண நிலை. இந்த மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட நிலை தான். இது உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். இந்த
மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் விமானத்தை எப்படி இயக்குகிறதோ அது போலத்தான் சாதாரண சுவாசம் இருசக்கர வண்டி, விமானம் செல்வது தியானம். இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த விமானம் செல்ல வேண்டும் என்றால் அந்த சுத்த பெட்ரோல் எப்படி தேவைப்படுகிறதோ, சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் எப்படி தேவைப்படுகிறதோ அதுபோல சுத்த நிலையிலே வரக்கூடிய சுத்த வெப்பம் தேவைப்படுகிறது. இந்த சுத்த வெப்பம் தான் தரக்கூடியதுதான் வடகலை இடகலை சுழுமுனை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விளக்கம் உங்களுக்கு வேறெங்கும் கிடைக்க வாய்ப்பில்லை. கிடைத்தால் மிக்க மகிழ்வு. நண்பர்களே, இதுதான் இறை. ஆறழல் என்பது சரக்கொன்றை என்பது பார்த்திருப்பீர்கள். நிறைய மரங்கள் இருக்கும் கொன்றை மரம். அந்த கொன்றை மரத்திலே பூத்து குலுங்கும் மலர் தான் சரக்கொன்றை. அந்த நிறத்திலே தான் நெருப்பு இருக்கிறது. அந்த நெருப்பு சுத்த நெருப்பாக இருக்கிறது. அதை ஊட்டு என்றால் தாய் தனது குழந்தைக்கு எப்படி ஊட்டுகிறாரோ அதே போல நாம் தவமேற்றும் போது இறைவன் நமக்கு இந்த இறை பொருளை வடகலை இடகலை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய சுத்த நெருப்பை நமக்கு ஊட்டுகிறார். அதாவது உணவாக ஊட்டுகிறார். தவம் என்கின்ற நிலை வேண்டும், ஆற்றல் பெற வேண்டும் என்றால் இந்த உணவு நமக்கு தேவை. இந்த உணவை நமக்கு ஊட்டுகிறார் இறைவன் நாசி வழியாக. உழல்பவர், உழல்தல் என்றால் என்ன? இப்பொழுது தியானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே சக்கரங்கள் இயங்குகிறது, குண்டலினி மேலே எழும்புகிறது, முதுகுத்தண்டு வழியாக செல்கிறது. செல்லும் போது நெற்றிப்பூர்வம் இயங்குகிறது, இயங்கும் போது நடனம் எடுக்கிறது. நடனம் அசைவு, சுழலுதல், அதுதான் உழல்பவர். இந்த சுழல்வு அசைவு என்பதுதான் இங்கே கூறப்படுகிறது. இடுவலிக்கு எழிற்சேர. இடுவலி என்பது என்ன? இடுவலி என்பது தியானம். இந்த தியானத்திற்கு எழில் சேர என்றால், எழில் என்பது ஒரு மகிழ்வான நிலை. எழில் நிலை என்பது மகிழ்வான நிலை, பெருங்களிப்பு என்கின்ற ஒரு நிலை. இந்த நிலையை நீங்கள் உணர வேண்டும், உணர முடியும். நீங்கள் தான் உணர முடியும். நான் சொல்வதால் உங்களுக்கு புரிய போவது இல்லை. நீங்கள் தியானம் செய்தால்தான் இதை உணர முடியும். நண்பர்களே, நன்றாக நினைவைத்துக் கொள்ளுங்கள். எழில் சேர வேண்டுமென்றால், இந்த பெருங்களிப்பு நிலையை அடைய வேண்டுமென்றால் நீங்கள் மட்டுமே தியானம் ஏற்ற முடியும். நீங்கள் மட்டுமே உணர முடியும். இது உங்கள் உடலை சார்ந்தது, உங்கள் மனதை சார்ந்தது, உங்கள் உயிரை சார்ந்தது. வேறொருவர் இதற்கு துணை நிற்க முடியாது. எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வரியிலே, விரைசை பூம்பொழில் தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரே. அந்த விரைசேர் என்பது, விரை என்பது தேன். தேன் என்பது சுரக்கப்படுகிறது. எப்பொழுது? இந்த தியானம் ஏற்றும் போது தியான நிலையிலே சக்கரங்கள் சுழல்கிறது. சக்கரங்கள் சுழலும் போது அங்கே தலை உச்சியிலே ஒரு நிலை இருக்கிறது. நெற்றிப்புறத்தில் ஆக்கினை, தலை உச்சியிலே இருக்கக்கூடிய துரியம். இந்த துரிய நிலையிலே மலர் இருக்கிறது. 1000 இதழ் தாமரை மலர் என்கிறார்கள். இந்த 1000 இதழ் தாமரை மலர் மலர்கிறது. மலர்ந்து சாதாரண இந்த புவியிலே காணப்படும் மலர் எப்படி தேனை உள்ளே கொண்டிருக்கிறதோ அதுபோல இந்த தேன் என்பது இந்த தியானம் ஏற்றுவதன் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இது தேன் கல் என்று சொல்லுவார்கள். இதை அமுதம் என்றும் சொல்லுவார்கள். இந்த அமுதம் சுரந்து விட்டால் பசி பிணி தாகமற்ற நிலை, மல ஜலம் கழிக்க வேண்டிய அவசியமில்லை. இதெல்லாம் மிக உயர்ந்த நிலை. இந்த உயர்ந்த நிலை வர வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை? தியானம் தவம் என்ற பயிற்சி நமக்கு அவசியம் தேவை. இது நீண்ட நெடிய பயிற்சிக்கு உட்பட்டது. நீண்ட நெடிய பயிற்சிக்கு உட்பட்டால்தான் பெருங்களிப்பு என்ற நிலை தோன்றும். பெருங்களிப்பு நிலை தோன்றினால்தான் இந்த சக்கரங்கள் இயங்கும். சக்கரங்கள் இயங்கப்பட்டால்தான் இந்த நாசி வழியாக ஏற்படக்கூடிய சுவாசத்தின் வழியாக சக்கரங்கள் இயக்கப்படும் போது வடகலை இடகலை சுழுமுனை என்ற நிலை ஏற்பட்டு அங்கே சக்கரங்கள் வழியாக குண்டலினி மகாசக்தி மேலெழுந்து நெற்றி புருவத்தின் வழியாக நின்று மீண்டும் தலை உச்சிக்கு சென்று அங்கே அமுதம் சுரக்கப்படுகிறது. இதைத்தான் இங்கே கூறுகிறார். பூம்பொழில் தெங்கூர். பூம்பொழில் என்பது என்ன? மலர்ந்த தோட்டத்திலே, மலர்கள் நிறைந்திருக்கும் தோட்டத்திலே எப்படி நாம் இருந்தால் மன மகிழ்வு பெருங்களிப்பு ஏற்படுமோ அது போன்ற நிலை ஏற்படுகிறது. அது என்ன? தெங்கூர் வெள்ளியம் குன்று. தெங்கு என்பது தேங்காய். இந்த தேங்காய் என்பது தலை உச்சியில இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய நீர் நிறைந்த நிலை. அம் என்பது நீர். தெங்கு என்பது தேங்காய். தேங்காய்க்குள் இருக்கும் நீர். அந்த நீர் எப்படி இருக்கிறது? நீர் அமுதமாக இருக்கிறது, தேனாக இருக்கிறது, கல்லாக இருக்கிறது. அது மயக்கம் தரக்கூடியது, இறை மயக்கம் தரக்கூடியது. இந்த இறை மயக்கத்தை, இந்த தேனை உண்டு விட்டால் இறை மயக்கம் நமக்கு தோன்றிவிடும். இறை மயக்கம் வரும்போது நமக்கு பெருங்களிப்பு வந்துவிடும். இதுதான் இந்த நிலை.
வெள்ளியம் குன்று வெள்ளி என்பது பிரகாச நிலை. வெள்ளி என்பது உங்களுக்கு தெரியும், பிரகாசித்துக் கொண்டிருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும். அந்த வெள்ளி நிலைதான் பிரகாச நிலை. அந்த பிரகாச நிலையை அடைய வேண்டும். இந்த தேன் சுரக்க வேண்டும், அமுதம் சுரக்க வேண்டும், அதன் வழியாக இறைமயக்கம் ஏற்பட வேண்டும் என்றால் நமக்கு தேவை நாசி வழியாக அந்த வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலையை, சுவாசத்தை உட்கொண்டு குண்டலினி மகாசக்தியை மேலெழுப்பி சக்கரங்களை இயக்கி நெற்றி பூர்வத்திலே ஜோதி கண்டு தலை உச்சியிலே இருக்கக்கூடிய அந்த தேன் என்று சொல்லக்கூடிய அமுத நிலையை வரும் வரை நாம் தவம் ஏற்றினால்தான் அங்குதான் இறைவன் அமர்ந்திருக்கிறான். இதை புரிந்து கொண்டோமா? புரிந்து கொள்வோம், தவம் ஏற்றுவோம். அடுத்த கவியிலே சந்திப்போம். நன்றி.